வேகத்தில் சென்ற பந்தை பிடிக்க முயன்ற டெல்லி அணி வீரர் லுங்கி நெகிடி பாலை தவறவிட்டது மட்டுமல்லாமல் கிரவுண்டிலேயே கீழே விழும்படி, அதாவது பின் தலை கீழே அடிபடும்படி கீழே விழுந்திருந்தார். உடனடியாக எப்போதும் போல அடிபட்டால் அணியுடைய மருத்துவர் அல்லது பிசிக்கல் கோச் என்ற அளவுல உடனடியாக பார்ப்பார்கள். ஆனால் பெரிய அளவிலான அடி, அவர் கொலாப்ஸ் ஆகி இருந்ததன் காரணமாக உடனடியாக மைதானத்துக்குள்ள ஆம்புலன்ஸ் வந்து தற்போது அவர் மருத்துவமனைக்கு அழைத்து செல்லப்பட்டிருக்கிறார். ஆட்டம் கிட்டத்தட்ட ஒரு 15 நிமிடம் நிறுத்தி வைக்கப்பட்டு தற்போது மீண்டும் தொடங்கப்பட்டிருக்கிறது. அவர் கொலாப்ஸ் ஆகி கிட்டத்தட்ட மயங்கி நிலையிலே வீரர் இருந்ததை பார்த்து ரசிகர்கள் பெரும் அதிர்ச்சியில உறைந்திருந்ததை பார்க்க முடிந்தது. சக வீரர்களும் அவர் அதிர்ச்சியில இருந்ததை பார்க்க முடிந்தது. கீழே விழுந்தபோது பின் மண்டையில பெரிய அளவிலான அடி விழுந்ததன் காரணமாக அவர் கொலாப்ஸ் ஆகி இருக்கிறார். உடனடியாக தற்போது அவர் மருத்துவமனைக்கு அழைத்து செல்லப்பட்டிருக்கிறார். உங்களுடைய விவரங்களுக்கு நன்றி மணிகண்டன். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட், இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க. IPL தொடரில் டெல்லி கேபிட்டல்ஸ் வேகபந்து வீச்சாளர் லுங்கி இங்குடிக்கு தலையில பலத்த காயம் ஏற்பட்டிருப்பதாக முக்கிய செய்தியை தற்போது பார்த்து கொண்டு இருக்கிறோம். பஞ்சாப் கிங்ஸ் அணிக்கு எதிரான போட்டியில் ஃபீல்டிங் செய்தபோது தற்போது டெல்லி வீரருக்கு தலையில பலத்த காயம் ஏற்பட்டிருக்கிறது. பந்தை கேட்ச் பிடிக்க முயன்ற போது இங்குடிக்கு பின்தலையில பலத்த அடி ஏற்பட்டிருப்பதாகவும் உடனடியாக மைதானத்திற்கு ஆம்புலன்ஸ் வரவழைக்கப்பட்டு அவர் அழைத்து செல்லப்பட்டிருப்பதாகவும் தகவல். அவருக்கு ஏற்பட்ட காயம் காரணமாக தற்போது போட்டி சிறிது நேரம் நிறுத்தப்பட்டிருப்பதாகவும் தகவல். டெல்லி கேபிட்டல் வேகபந்து வீச்சாளர் லுங்கி இங்குடிக்கு தலையில் பலத்த காயம் ஏற்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் மணிகண்டன் வழங்க கேட்கலாம். மணிகண்டன் வணக்கம், விவரங்களை பதிவு பண்ணலாம். மணிகண்டன், IPL 2026 ஆட்டம் விறுவிறுப்பாக நடைபெற்று வந்திருக்கிறது. டெல்லியில டெல்லி அணிக்கும் பஞ்சாப் அணிக்கும் இடையிலான போட்டி நடைபெற்று வந்தது. ஒரு கிட்டத்தட்ட அதிகபட்சமான ஸ்கோரை அணி டெல்லி அணி ஆடி இருக்கிறது. பஞ்சாப் 267 என்ற இலக்கை நோக்கி விளையாடி கொண்டிருக்கக்கூடிய நிலையில 2வது ஓவர் 3வது பந்து வீசும்போது பஞ்சாப் அணியுடைய பிரப் சிம்ரன் பந்தை அடிக்க முயன்றார்.